எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா போர் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். ஐயோ அம்மா எஸ் கடவுளே நீ கிரேட். ஆமாடா ஐயோ ஐயோ அம்மா கிளவி மேலும் பாதிக்கப்பட்ட பகுதியாக மத்திய அரசு ஒப்புக்கொண்டது. அப்பா என்னத்த ஏதோ தியேட்டர்ல உட்கார்ற மாதிரி நுனி சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க? நல்லா சாஞ்சி உட்காருங்க. இறங்க மாட்டோம் ஆசையா மாப்பிள்ள எப்படி உட்காரணும்னு முடியல மாப்பிள்ள. ஐயோ அப்பா அம்மா ஏன் அத்த என்னாச்சு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்த. வாய்க்குள்ளே பேசுறீங்க. ஐயோ மாப்பிள்ள என்னால முடியல மாப்பிள்ள. ஏன் அத்த என்னாச்சு? அந்த முத்து பைய அதான் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் போட்டு கலக்கி பால் கொடுத்தா மாப்பிள்ள. அது குடிச்சு வயித்த கலக்கிடுச்சு மாப்பிள்ள. உள்ள போன பாதாம் பிஸ்தால வெளியில வந்துச்சு குடிச்சதெல்லாம் மாப்பிள்ள. வெளியில வந்துருச்சா? என்னத்த சொல்றீங்க? அட, நீங்க வேற மாப்பிள்ள ஏன் அவசரம் புரியாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஐயோ அப்பா இருங்க. முத்து மாத்திரையை மாத்தி போட்டானோ? முத்து ஐயா வர்றேங்க ஐயா. என்னங்க ஐயா? ஏய், மாத்திரையை எனக்கு கலக்கணியா இல்ல அத்தைக்கு கலக்கி கொடுத்துட்டியா? ஐயா எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. சுந்தர் தம்பி தான் தண்ணி வரல மோட்டர் போடு நான் மாத்திரையை கலக்கிறேன்னு சொன்னாருங்க ஐயா. போட்டு கொடுத்துட்டானு. சரி நீ போ. சரிங்க ஐயா. சுந்தர் மாட்டடா சுந்தர். சுந்தர், இதெல்லாம் உன் வேலை தானா? இல்லப்பா. ஏய், எதுவும் பேசாத, உண்மையை சொல்லு. ஆமாப்பா. இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள்ல நான் உன்னை நினைச்சு வேதனைப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு உன்னை பார்க்கும் போதே எனக்கு பெருமையா இருக்குடா. அப்பா ஐயோ தேங்க்யூப்பா. இன்னொரு அட்டை கூட இருக்கு, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்க. தேங்க்யூ சோ மச். Keep it up, keep it up. தேங்க்யூப்பா. எஸ் யே. ஹாய் அனு. ஹாய். அனு என்னங்க பார்த்தோ பார்க்காத மாதிரி போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை பத்தி தான் யோசிச்சுட்டே போறேன். அப்படி என்ன யோசனை தெரிஞ்சுக்கலாமா? அதை எதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்? சும்மா கேஷுவலா தாங்க கேட்டேன். நானும் கேஷுவலா தாங்க சொல்றேன். உங்களை பத்தி எனக்கு தெரிய வேண்டாம், என்ன பத்தி உங்களுக்கு தெரிய வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கூட உங்களுக்கு இல்ல. என்னது இது, யாரோ தெரியாதவங்க பேச மாதிரி பேசுறீங்களே? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எதுக்கு தேவையில்லாம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற சொல்லுங்க?
நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் மூட்ல இருக்கீங்க, வாங்க போய் காஃபி சாப்பிட்டே பேசலாம். இல்ல இல்ல வேண்டாம், இப்பதான் வீட்ல சாப்பிட்டு வரேன். என்னங்க ஏதோ பட்டு படாம கேட்கிற கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டு ஏதோ இஷ்டம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. ஏன் முன்னாடி மாதிரி ஃப்ரீயா பேச மாட்டீங்க? இப்ப நான் பேசுற மூட்ல இல்ல. அத என்னாச்சுன்னு கேக்குறேன். சொல்லவா? ஏன் அன்னைக்கு நீங்க பேசினது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்ன பத்தி யார்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நான் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானேங்க. அதுக்காக என்னோட எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட சொல்லணும்னு கட்டாயம் இல்லைங்க. சாரிங்க, அந்த விஷயத்துல மட்டும் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. சரி, இப்ப எங்க போறீங்க? ஆ, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி வாங்க, நான் டிராப் பண்றேன். பரவாயில்லங்க, நடந்தே போறேன். எங்க வெயில் அதிகமா இருக்கு, வாங்க நான் டிராப் பண்றேன். உங்களை நான் பாக்குறதுக்கு முன்னாடி நடந்து தானே போனேன். இன்னைக்கு டிராப் பண்ணுவீங்க, நாளைக்கு டிராப் பண்ணுவீங்க, அப்புறம் என்ன டெய்லி யார் டிராப் பண்ணுவா? அப்ப நடந்து தானே போனோம். எனக்கு நடந்து போய் பழகிடுச்சு, நான் நடந்தே போறேன். அது இல்ல நூ. இங்க பாருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஹலோ, நான் நித்யா பேசுறேன். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே. சொல்லுங்க, என்ன விஷயம்? சிவாவும் நானும் க்ளோஸா இருக்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அச்சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கேஷுவலா தான் ஃபோன் எடுத்தேன், அவ்வளோதான். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னது அது? நான் ஏன் சிவாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தப்போ சிவாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீங்க கேட்டீங்க. அப்போ நீங்க கேட்டது பிடிக்கல. ஆனா இன்னைக்கு அது சரின்னு தோணுது. என்னங்க இது? அன்னைக்கு நான் கேட்டப்போ என் மேல அப்படி கோவப்பட்டீங்க. உங்க வீட்டுக்கு வந்தப்போ சிவா பேரு கேட்டாலே அப்படியே எரிஞ்சு விழுந்தீங்க. ஆனா இன்னைக்கு சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல நீங்க இப்படி மாறினதுக்கு காரணம் என்ன? எனக்கு புரியல. ஒருத்தவங்க மேல கோவப்பட ஒரு நிமிஷம் பத்தாது. ஆனா இஷ்டப்படவும் காதலிக்கவும் ஒரே ஒரு நிமிஷம் போதும். அந்த ஒரு நிமிஷம் தான் அதை முடிவு பண்ணும். இங்க பாருங்க, சிவா உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு காரணமே நான் தான். சிவாவை நீங்க கல்யாணம் பண்றதுக்கு நான் காரணமா இருந்தா அப்புறம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதுவும் என்னதான் சேரும். ஒருத்தவங்க கூட வாழணும்னா அவங்களுக்கு அன்பு, பாசம், அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இருந்தாதான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். ஆனா நான் சிவாவை பார்த்த வரைக்கும், அவர் கூட பழகின வரைக்கும் சிவா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. எங்க அக்கா கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னா அதுக்கு சிவா கல்யாணம் நடக்கணும். அதுக்காக யார் எப்படி வேணா போட்டோன்னு எங்க அக்கா கல்யாணம் நடந்தா போதும்னு என்னால இருக்க முடியாது. அந்த கில்ட்னஸே என்னை கொன்னுடும். அதுக்காக தான் நான் சொல்றேன், சிவாக்கு ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாது. ஒரு பொண்ணு பேசுறான்னா அவ ஏன் பேசுறா, எதுக்கு பேசுறான்னு கூட புரிஞ்சுக்க முடியாதவர் தான் சிவான்னு என்னோட அபிப்பிராயம். இதுக்கு பேர் அபிப்பிராயம் இல்லைங்க. உங்களுக்கு அவரை பிடிக்கல. சிவாக்கு பொண்ணுங்க கிட்ட பேசவே தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த ஒரு வாரமா என்கிட்ட அவரு எவ்ளோ அன்பா பேசினாரு. அது எப்படி? அதான் எனக்கும் தெரியல. இந்த விஷயத்துல என் மைண்ட் கூட பிளாங்க் ஆயிடுச்சு. இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. யார்கிட்டயும் பேசாத சிவா என்கிட்ட பேசுறாருன்னா நிச்சயம் என் லைஃப் நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சிவா கூட வாழறத பத்தி எனக்கு பயமும் இல்ல, அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா?
என்ன ஹெல்ப்? என் மனசுல இருக்கிறத சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விஷயத்த டைரக்டா சிவா கிட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால நீங்களே சிவா கிட்ட பேசி என் மனசுல இருக்கிறத சொல்றீங்களா? இங்க பாருங்க, சிவாவை பத்தி நான் இவ்ளோ சொல்லியும் அவர் கூட சந்தோஷமா வாழ முடியும்னு நீங்க நம்புறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தூது? நீங்களே டைரக்டா போய் சொல்லுங்களேன். என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பொம்பளை பிள்ளை, எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அப்போ எனக்கு இருக்காதா? ஆனா உங்களுக்கு லவ் இல்லையே. இங்க பாருங்க, நீங்களும் சிவாவும் எப்பவும் எலியும் புனியுமா சண்டை போட்டுக்கிட்டாலும் இந்த விஷயத்த தைரியமா உங்களால அவர்கிட்ட சொல்ல முடியும். அதனால நான் லவ் பண்ற விஷயத்த சிவா கிட்ட சொல்லி அவளோட அபிப்பிராயத்தை கேட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். கடவுளே, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த சிவா கூட என்ன சேர்த்து விட்டுட்டே இருக்க? அவனுக்கு லவ்வும் பிடிக்காது, பொண்ணுங்களையும் பிடிக்காது. அதுலயும் குறிப்பா என்ன சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவனுக்கு பிடிக்காதனா இன்னொரு பொண்ணை பத்தி அவ சிவாவை லவ் பண்றேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட போய் பேசணுமா? டாஸ்க் ரொம்ப டஃப்பா இருக்கு கடவுளே. என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? இது வேறயா? ஷோ. அம்மா, லைஃப்ல நான் நல்லா இருக்கேனான்னு என்னை பத்தி கவலைப்பட உன்னை தவிர இன்னொரு ஆள் இருக்காங்கன்னு நான் சந்தோஷப்பட்டேம்மா. ஆனா எனக்கும் சிவாக்கும் உள்ள சம்மதத்தை சொல்லலன்னு அனு என்னை அவாய்ட் பண்றாமா. அனு கிட்ட உண்மை சொல்லக்கூடாது இல்லம்மா. அப்படி நான் சிவா பத்தி சொன்னா நிச்சயம் பிரச்சனை வரும். அதனாலதாம்மா நான் சொல்லல. அன்னைக்கு நடந்த பிரச்சனையால இன்னைக்கு நான் சிவா கூட இருக்க முடியாம போச்சு. நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறதுக்கு அவன் காரணமாயிட்டான். என்னை அனாதைய விட்டுட்டா. இன்னைக்கு அனு என்னை விட்டு போனதுக்கோ ஒரு வகையில அவன் காரணமாயிட்டான். நான் ஏன் சிவாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நான் லவ் பண்ற விஷயத்த சிவா கிட்ட சொல்லி அவளோட அபிப்பிராயத்தை கேட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். நித்யா சொன்னது சிவா கிட்ட சொல்லலாமா? நான் சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு தெரியலையே. ஒருவேளை நான் சொல்லி அதனால வேணா சொல்லிட்டாருனா? ஆஃபீஸில் நல்லா தான் இருக்கு. இங்கே வேலை செய்யலாம். யார்கிட்ட கேட்குறது? எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் சரவணன். சக்தி மேடம் வர சொல்லியிருந்தாங்க. சார் நேரம் நில்லுங்க. சரவணன்ற பேரை அழுத்தி சொல்லுங்க. மேடம் உங்களை பார்க்க சரவணன் ஒருத்தர் வந்திருக்காரு. உள்ள அனுப்புங்க. ஓகே மேடம். மேடம் வர சொன்னாங்க, நீங்க வர சொல்லிட்டாங்களா? போகணுன்னா எந்த பக்கம் போகிறது? ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் சைடுல திரும்பினீங்கன்னா லெஃப்ட் சைடுல செகண்ட் டோர். ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் சைடு திரும்பினா லெஃப்ட் சைடில் செகண்ட் டோர். அங்கே வேற எதனா டோர் இருக்கா? சார் செகண்ட் டோர் தான் போங்க சார். இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதான். நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, கிளம்புங்க. உங்கள் பேர் என்ன? ஜெனிஃபர். ஜெனிஃபர், நல்ல பேர் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை போய் ஜோடியாக 2 நெய்வேல கேத்துனீங்கன்னா சீக்கிரம் நலமா போகுது. சரியான லூசு.
வெளியில உட்காந்துடாத. டேய் லூசு, உள்ள வரும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர மாட்டே? அப்படியே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நம்மால் ரூம் தானே, எதுக்கு பர்மிஷன் கேட்டு வரணும்னு அப்படியே வந்து உக்காந்துட்டேன். நீ வேற ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருந்தியா? சரி எதுக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு அப்படியே உன்னையே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அப்படியே நம்ம காலேஜ் லைஃப்லாம் ஞாபகம் வந்துருச்சு தெரியுமா? நீ லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது நான் உன்னை அப்படியே வெச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருப்பேன்ல, அதெல்லாம் அப்படியே என் கண் முன்னாடி ஓடிச்சு. ஆமா, என் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்ததும் இல்லாம என் சேர்ல வேற உட்காந்துருக்கியா? என்ன சக்தி, நமக்குள்ள என்ன இருக்கு? இது உன் சேரா இருந்தானா என் சேரா இருந்தானா? நாம தான் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம்ல. சரி நீயே உட்காரு. ஆமா, என்ன சொன்ன? நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோமா? தம்பி, நீ திரும்பவும் பழைய மாதிரி ஆரம்பிக்கிற, பாத்துக்கோ. சத்தியமா சொல்ற, எந்த காலத்திலயும் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன். நீ வீணா முயற்சி பண்ணாத, நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. என்ன சக்தி, நீ காலேஜ் முடிஞ்சு போனப்போ நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? என்னடா நம்ம லவ் பண்ண பொண்ணு நமக்கு கிடைக்காமலே போயிட்டாலேன்னு. சரி ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன். எப்போ உன்னை திரும்ப பார்த்தனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், ஆண்டவன் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காருன்னு. இந்த தடவை என் சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். செருப்பால அடிப்பேன். என்ன சக்தி நீ, நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ நடனா செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற. இங்க பாரு, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன், நீயும் என்ன கடுப்பு ஏத்தாத. என்னாச்சு சக்தி, நீ அவ்வளவு டென்ஷனா இருக்க? நான் வந்தப்பவே கவனிச்சேன், நீ ஃபைல் பார்க்கறத விட்டுட்டு வேற எதையும் ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருந்த. ஏதோ ப்ராப்ளமா? அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு சக்தி, உன் மனசு என்ன நினைக்குதுன்னு உன் முகத்தை பார்த்தே நான் சொல்லிடுவேன். இந்த இடத்தோட சின்ன அசைவு கூட என்ன அர்த்தம்னு என் மனசுன்ற டிக்ஷனரியில இருக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு நான் உன்னை ரசிச்சிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் விடு, உன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு. அட பரவாயில்ல சொல்லு செல்லம். நீ முதல்ல எழுந்துரு. இப்போ சொல்லு. என் பாஸோட தம்பி சுந்தரும் எங்க அக்கா மீனாட்சியும் லவ் பண்றாங்கன்னு தெரியும்ல? ஆமா. எங்க அக்கா கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி எங்க பாஸ் சிவோட கல்யாணம் நடக்கணும். தன்னோட லவ் விஷயத்தையும் கல்யாண விஷயத்தையும் சிவா கிட்ட சொல்ல சொல்லி நித்யா என்ன ஃபோர்ஸ் பண்றா. சிவாக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துருச்சுன்னா இமீடியட்டா எங்க அக்காக்கும் கல்யாணம் நடந்துரும். ஆனா இந்த நித்யா விஷயத்த எப்படி சிவா கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு சக்தி, எந்த விஷயத்துக்கு வேணா ஹெல்ப் பண்ணலாம், ஆனா லவ் பண்ற விஷயத்துக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணவே கூடாது. டைரக்டா சொன்ன என் லவ்வுக்கு இன்னும் கிரீன் சிக்னல் இல்ல, இதுல இன்னொருத்தர் லவ்வுக்கு, அதுவும் உனக்கு பிடிக்காத ஆளு லவ்வுக்கு நீ ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா ரெட் சிக்னல் தான். எப்பா சாமி, போதும் நிறுத்து. முதல்ல நீ எதுக்கு வந்த சொல்லு. என்னது எதுக்கு வந்தனா? நீ தானே வேலை வாங்கி தரேன் வான்னு சொன்ன. உன் சொந்த கதை சோக கதைலாம் சொல்லிட்டு இப்ப எதுக்கு வந்தேன்னு என்ன கேக்குற? தம்பி, உனக்கு வேலை வாங்கி தரேன் ட்ரை பண்றேன்னு தான் சொன்னேன், கன்ஃபார்ம் பண்ணலையே. ஐயோ சக்தி, அந்த மாதிரிலாம் சொல்லாத சக்தி. இப்ப நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட போலன்னு வச்சுக்கேன், கடங்காரனுங்க என் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவானுங்க. நீ வாங்கி தரேன்ற நம்பிக்கையில நான் வேற ஓவரா பேசிட்டு வந்துட்டேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காமிச்சாதான் எல்லாரும் கலைஞ்சு போவானுங்க. ப்ளீஸ் சக்தி, ஏதாவது பண்ணு. ஓகே, இங்க பாரு, எங்க பாஸ் கிட்ட என்ன தெரியாத மாதிரி நடந்துக்கோ. குறிப்பா உன்னை வேலைக்கு சேர்க்கறதே வேஸ்ட்னு சொல்லுவேன். பதிலுக்கு நீயும் என்ன திட்டு. என் பாஸ் ரொம்ப சந்தோஷத்தோட உன்னை இன்கிரிமெண்டோட வேலைக்கு சேர்த்துப்பாரு. எப்படி பர்ஃபார்ம் பண்றன்னு மட்டும் நீ பாரு. இங்க பாரு சரவணா, தப்பி தவறி கூட எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, புரிஞ்சுதா? டன். ஓகே, நான் முதல்ல போய் அவர் கேபின்ல இருக்காரா பாக்குறேன், நீ பின்னாலே வா. அடி பாவி, இவ்வளவு திட்டுறதுக்கு இவ்வளவு ஐடியா கொடுக்குறா. டேய் வாடா, இவன் அங்கே நின்னுட்டு இருக்கான். ஏய், உன்னை வான் தானே சொன்னேன். உன்னதான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னல. ஏய் லூசு, உன்னை கேபின்ல தான் நடிக்க சொன்னேன், இங்க இல்ல. நான் இங்க இருந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ என்ன என்னைய பார்த்துட்டு இருக்க? இனிமே நான் உன் கூடயே தான் இருப்பேன். பாஸ் இருக்காரான்னு பாரு, போ போய் பாரு. ஏய் லூசு, நீயே போற மாதிரி முன்னாடி போடா, நான் பின்னாலே வரேன். ஹலோ ஹலோ ஹலோ, எங்க போறீங்க? ஹாய் சார், நைஸ் டு மீட் யூ. சாரி பாஸ், சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாரு. யாரு இவரு? சார், பை த வே ஐ எம் சரவணன் சார். பேசிக்கலி நான் ஆர்டிஸ்ட் சார்.
நான் அழகா படம்லாம் வரைவேன் சார். செவத்துலையா ரோட்லையா? சாட்ல சார். உன்னோட இன்ட்ரோடக்ஷனை நிப்பாட்டிட்டு வந்த விஷயத்த சொல்லு. அதான் பாஸ், கம்பெனிக்கு பெர்மனெண்டா ஆர்டிஸ்ட் இல்ல, ஃப்ரீலான்சரா வர நரேந்திரன் டைம்க்கு கிடைக்க மாட்டேங்கிறாரு. ஸோ ப்ரொமோஷனுக்காக டிசைனர் வேணும்னு நீங்க தானே கேட்டீங்க, அதுக்காக தான் வந்திருக்காரு. ரெஸ்யூமே இருக்கா? இருக்கு சார். ம். இதுக்கு முன்னாடி எங்க வேலை செய்யல போல? இல்ல சார், நியூ ஃபேஸ். நியூ ஃபேஸா? என்னமோ சீரியல்ல இன்ட்ரோடியூஸ் ஆகிற ஆர்டிஸ்ட் மாதிரி சொல்றீங்க. ரன்பீர், சாரி பாஸ். கொஞ்சம் அளவுக்கு மீறி பேசுவியோ? ஆமா சார், நான் கொஞ்சம் ஓப்பன் டைப். கொஞ்சம் நல்லா கலகலன்னு பேசுவேன். வேணா நம்ம சத்தி மேடம் கேட்டு பாருங்களேன்.